சாதாரண தண்ணி, அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? தளபதி ஃபேக்டரி கட்டுவோம், ஊரு போய புள்ளிகள்லாம் வேலை போட்டு கொடுப்போம். என்னங்கிற ஊருக்கு நல்லா தானேப்பா? நல்லதான்ப்பா. நல்லா தானே? வேலை போட்டு கொடுப்பேன், சம்பளம் போட்டு கொடுப்பேன். கம்மாய போச்சு விட்டு தண்ணிக்கு எங்கடா போவேன்? கேட்டுங்க, காசு கொடுத்து தண்ணியை வாங்குற ஊரு உருப்படாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஏய் விலகியா யாரையா ஊடால வந்துக்கிட்டு? யாரு பாதி பேர் தள்ளி விட்டுட்டு போறது கண் முன்னு தெரியாமா? அண்ணா ஒரு புகையில கொடுண்ணா. இந்தாப்பா வாங்கிக்க. எப்பா தண்ணி எவ்வளோப்பா? 10 ரூபாப்பா. என்னப்பா ஊரு போட்டு வேலை சொல்றீங்க? விலை கூடிருச்சுப்பா. அதுக்கு நான் பேசாம போயிட்டு வேற கடையில வாங்கிக்கிறேன்ப்பா. வேற கடையில் வாங்கிப்பா போப்பா. சரிப்பா, நான் வேற கடையில வாங்கிக்கிறேன்ப்பா. சரிப்பா சரிப்பா. தண்ணி தண்ணி டேய் மாப்பிள்ள, அங்க பாரு, அங்க யாரோ விழுந்து கிடக்காங்கடா. ஆமாண்டா, வாடா போய் பார்க்கல யாருன்னு. வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. யாரா மாப்பிள்ள அது? யாருன்னு தெரியலடா, ஏதோ தாத்தா மாதிரி இருக்குடா. தாத்தா 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 காசு கொடுற மாப்பிள்ள. டே இந்த மாப்பிள்ள சீக்கிரம் வாடா, வா சீக்கிரம். தண்ணி தெரியுடா. தாத்தா மூஞ்சி காட்டுங்க. நான் தண்ணி விடிங்க, தண்ணி விடிங்க. தாத்தா தூக்கிடுறா. என்னப்பா பாக்கெட்டில் தண்ணி கொடுக்குறீங்க? இந்த பாக்கெட்டு 20 ரூபா தாத்தா. இந்த தண்ணி கிடைக்கிறது ரொம்ப பெருசு தாத்தா. தாத்தாக்கு வேட்டி கட்டிடுவோடா, சரியா? கட்டு வந்துடுறா. தண்ணி சிந்தாதரா புறா. வாங்க தாத்தா போலாம். தாத்தாவை பார்த்துக்காங்களா அழைச்சி போண்டா. சரி மாப்பிள்ள. என்னப்பா அந்த கட்டெல்லாம் சொம்புல தண்ணி கொடுப்பாங்க, நீங்க எப்படி பாக்கெட்டில் கொடுக்குறீங்க? அதெல்லாம் உங்க காலம் தாத்தா, எங்க காலத்துல இந்த தண்ணி கிடைக்கிறது ரொம்ப பெருசு தாத்தா. பார்த்துட்டு தான் இந்த காலத்துல இப்படிலாம் இருக்கிறாங்க. தண்ணி கிடைக்கிறது அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா தாத்தா, என்ன பண்றது? சரி வாங்க தாத்தா, நிலையில போய் உட்காந்து இருக்கிறாள். தாத்தா பார்த்து உட்காருடா. இந்தாங்க தாத்தா, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க தாத்தா. காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? இந்த வெட்டி விழாப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தண்ணி வேணாம்னு சொல்லிட்டியா மயக்கப்பட்டு விழுந்தீங்க? இதா தம்பி, இதா 2 பாக்கெட் தண்ணி பாக்கெட்டு. இந்தாங்க தாத்தா, இன்னும் 2 பாக்கெட் தண்ணி குடிங்க. போதும்பா, வேணாம்பா, ஒன்றும் வேணாம். போதும் போதும், வேணாம் வேணாம். ரொம்ப இந்தாங்க, வேண்டாமா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல தாத்தா. அந்த காலத்தெல்லாம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்? யாராவனோ மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறானோ, எப்படி மழை வரும், நாங்களாம் எப்படி விவசாயம் பண்ணுறது என்னன்னே தெரில. எப்படியோ போகுது. இந்த விளைச்சலுக்கு இந்த 1 ஏக்கருக்கு இது போதும். இதே வச்சு பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறது? போதும் பொழுது. இனிமேல் வர காலத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தாத்தா கிணத்தை பார்த்து என்ன யோசிக்கிறாரு? என்ன தாத்தா யோசிக்கிறா?
அது வேற ஒன்றும் இல்லைப்பா. எப்ப பாரு கிழமை கிணத்து பார்த்துட்டு இருக்கிறேன். இவனுக்கு வேலையே இல்லை போல இருக்கு. அதான் கிணத்துக்குள்ள தண்ணி வச்சுக்கிது எல்லாம் பார்த்து வா தாத்தா வீட்டுக்கு போகலாம். அதாப்பா பார்த்துருக்குறேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. சரி வா தாத்தா போய் வீட்டுக்கு போய் சில்லுன்னு மோர் குடிக்கலாம். வா தாத்தா. சரிப்பா வாப்பா. எதுக்கு தாத்தா இந்த வெயில் உனக்கு வேண்டாத வேலை? என்னப்பா பண்ணுறது, கஷ்டப்படுற குடும்பம்னா அப்படிதான் போய் இருக்கணும். வா தாத்தா, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. வா தாத்தா போகலாம். வாங்க தாத்தா, எங்கள் நிலம் வந்துச்சு. வாங்க தாத்தா. என்னப்பா இவ்வளோ தூரம் வெயிலில் கூப்பிட்டு வரேன்னியா? இதாப்பா உங்கள் வீடா? ஆமாம் தாத்தா, இதுதான் தாத்தா. சரிப்பா. அவர் தான் எங்கள் தாத்தா. தாத்தா சரி. வெளியே நில்லுங்க தாத்தா, நான் போய் மோர் எடுத்துன்னு வரேன். நான் குடிங்க தாத்தா. மோர் போதுமா தாத்தா? இதான் தாத்தா எங்கள் மாட்டுக்கொட்டை. சரிப்பா. பரவாயில்லப்பா, மாடு கன்று வீட்டிலாம் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா எப்படின்னா இருக்கிறீங்க? என்னப்பா வாங்க தாத்தா, வீட்டுக்கு போங்க தாத்தா. பார்த்து போங்க, விவசாயத்தை நல்லா பார்த்துக்குங்க தாத்தா. அம்மா அப்பா வேற வீட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இந்த நாட்டில். இப்போ என்ன செய்யுது? சரி வா, கடையில் போய் ஒரு வாட்டர் பாக்கெட்டு இல்லைனா வாட்டர் கிணச்சி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம். ரொம்ப பசிக்குது, வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா அப்பா வேற எப்போ வருவாங்கன்னு தெரில. சரி, யார் அங்கே வருது? தண்ணி இருக்கு ஐயா. நானே 4-5 மைலுக்கு அந்த போய் ஏரியில் தண்ணி போட்டு வரேன். உங்களுக்கு எப்படி தண்ணி தர முடியும்? ரொம்ப தாகமாக இருக்குங்க ஐயா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நானே ரொம்ப தூரம் போய் தண்ணி போட்டு வரேங்க. என்னங்க வெள்ளாட்டா இருக்கா உங்களுக்கு? வீட்டில் யாருமே இல்லை, நான் எப்படி தண்ணி குடிக்கிறது? ரொம்ப தொழுந்து வரேங்க, ரொம்ப தாகமாக இருக்குது. அதுக்கு என்னங்க சரி, வேற எங்கேயும் போய் வாங்கி குடிங்க. யாருக்காலும் தண்ணி இல்லைன்றாங்க. பிற்காலத்தில் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? வாமாப்ல வா. உட்காரமாப்ல. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. சும்மா சொல்றா. இல்லை மாப்பிள்ள, அன்றைக்கி ஒரு பெரியவரை காப்பாற்றணும்ல மாப்பிள்ள. அவரை மாதிரிக்கு ஒரு பெரியவர் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் தண்ணி கேட்டார் மாப்பிள்ள. அதான் மாப்பிள்ள, அவர் தண்ணி இல்லைன்னு திட்டி அமுச்சிட்டேன் மாப்பிள்ள. என்ன பண்ணதே தெரியல, ஒரே இதாக இருக்குது. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல மாப்பிள்ள. ஏடா ஒரு சொம்பு தண்ணி கூட இல்லையாடா? சத்தியமில்ல மாப்பிள்ள, ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை மாப்பிள்ள. நான் என்ன மாப்பிள்ள பண்ணுறது? இதே மாதிரிக்கே இருக்கு மாப்பிள்ள. எங்கே தண்ணி கிடைக்கும்? என்னடாச்சு இவனுக்கு? இந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ பார்ப்பேன்டா. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். இறையை தேடி வரும் கொக்குகள். ஒரு காலத்தில் மனுஷன் தான் தண்ணி தேடிப்பட்டு இருந்தான். இப்போ விலங்குகளும் தண்ணி தேவை. தஞ்சாவூரில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க கோரி பொதுமக்கள் வேண்டுகோள். இது வந்து இந்த வருஷம் வந்ததில் 20% கரண்ட் நியூஸ் தான். இது என்ன போட்டிங் பண்ணுறாங்க? இங்கே விவசாயத்தில் எல்லாம் இவனுக்கு போட்டிங் கேட்குதான். ஆமாம், இது என்ன டெத் சர்வே வாட்டர் சர்வே அப்படின்னா? 1990லேருந்து 2005 வரைக்கும் மது வாழசாரர்களுமே குடிநீர் வாழசாரர்களும் சேமாக இருந்தானுங்க. 2005லேருந்து 2005 வரைக்கும் மது வாழசாரர்களும் குடிநீர் வாழசாரர்களும் சேமாக இருந்தானுங்க. இப்போ ஆப்போசிட்டாக ஆக போகுது. இதுதான் லைஃப். 2030 என்ன நடக்குமோ தெரில. ஆமாம், இங்கே பாரு, விவசாய தற்கொலைன்னு போட்டிருக்கு. ஒரு விவசாயி 3 வேளை சாப்பிடாம நமக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம அவன் கொடுக்குற 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அவனே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்ருக்கோம். இந்த நிலைமை எப்படி நீடிச்சுன்னா 2030 என்ன நடக்குமோ தெரியுமா?
2030 மேலே இதான் நடக்க போகுது. மாத்திரை தான் நம்ம சாப்பாடு, ஊசி தான் குழம்பு. கன்சியூமர் மெடிக்கல் கடந்த 20 வருஷமாக நோயாளி மக்களாக இருக்கான். நோயாளியாகவே இருக்கான். பணக்கான பணம் சேர்த்து போயிட்டே இருக்கான். ஒரு அடித்தர மக்கள் கீழே 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 போய் சாகுறான். இந்த நிலமை எப்படி நினைச்சு என்னங்க தெரியுமா? த எண்ட் ஆஃப் லைஃப். சே, இங்க என்னடா பண்ணிக்கிறாங்க நர்சம்மா? சொட்டு மருந்து போடுறாங்கடா. போட சொல்லு நல்லா தண்ணி தாகமே எடுக்காத அளவுக்கு சொட்டு மருந்து தான் போட சொல்றே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறும கோட்டை வளர்க்குற. இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா. மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் சார் நானும் சொல்றேன். ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விற்கிறாங்க சார். இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமவளம் இல்லாம போயிடும் சார். கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? அது சார் ரைட்டு. நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது. Say